ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதம் 21. தர்மச்சதுஷ்வான் மனுஜான் கிருதே சமனுவர்த்ததே ச ஏவான்ஷேவ தர்மேன வியேதி பாதேன வர்த்ததா. மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, சத்திய யுகத்தில் மனித இனம் சமய அறநெறிகளை முறையாக காத்து வந்தது. ஆனால் பிற யுகங்களில் சமயத்திற்கு புறம்பான அதர்மங்களை அனுமதித்ததினால் சமய தர்மத்தின் ஒரு பகுதி படிப்படியாக குறைந்தது. பொருளுரை. சத்திய யுகத்தில் சமய அறநெறிகள் மேலோங்கி இருந்தன. இதைத் தொடர்ந்து வந்த யுகங்களில் சமய அறநெறிகள் ஒவ்வொரு பகுதியாக படிப்படியாக குறைந்து வந்தன. அதாவது இப்பொழுது இங்கே ஒரு பகுதி சமய தர்மமும் 3 பகுதி சமயத்திற்கு புறம்பான அதர்மமும் இருக்கிறது. அதனால் இக்கலியுகத்தில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியுடன் இல்லை. 22ஆம் பதம். திரிலோக்யாயுக சாகஸ்ரம் பகிர் ஆப்ரஹ்மணோதினம் தாவதி ஏவ நிசதாதயன் நிமீலதி விஸ்வஸ்ருக். மொழிபெயர்ப்பு. இம்3 லோகங்களுக்கும் மேலாக சொர்க்கம், மத்தியம் மற்றும் பாதாளம் 4 யுகங்களையும் 1000 பெருக்கி வரும் வருடங்கள் பிரம்மலோகத்தில் ஒரு பகலாகும். இதுபோன்ற காலமே பிரம்மதேவருக்கு ஓர் இரவும் ஆகும். அவ்விரவில் பிரபஞ்சத்தினை படைத்தவர் துயில்வதற்கு செல்கிறார். பொருளுரை. பிரம்மதேவர் தனது இரவில் நித்திரை கொள்ளச் செல்லும் பொழுது பிரம்மலோகத்திற்கு கீழுள்ள பிற 3 லோகங்களும் பிரளய வெள்ளத்தில் அமிழ்ந்து விடுகின்றன. இவ்வாறு அவர் துயிலும் பொழுது கர்ப்போதகசாயி விஷ்ணுவை கனவில் தரிசித்து வெளியில் அழிந்துபட்டிருக்கும் பகுதியினை புனர்நிர்மாணம் செய்வதற்கான அறிவுரைகளை பெறுகிறார். 23ஆம் பதம். நிசாவசான ஆரப்தோலோக கல்போ அனுவர்த்ததே யாவத் தினம் பகவதோ மனூன் பூஞ்சம் சதுர்தச. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரின் இரவு முடிந்தவுடன் அவரது பகற்காலத்தில் 3 லோகங்களின் படைப்பும் மீண்டும் துவங்குகிறது. அவை தொடர்ந்து மனிதகுலத்தின் தந்தையராக கருதப்படும் 14 மனு சக்கரவர்த்திகளின் ஆட்காலம் வரையில் இருக்கும். பொருளுரை. ஒவ்வொரு மனுவின் வாழ்நாள் இறுதியிலும் ஒரு சில சிறிய சீர்குலைவுகள் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா.